நீர் மட்டும் வந்து வாங்க அவரை கொண்டு கொள்ள நீர் வாங்க அம்மா எனக்கு இத்தனை வருஷம் இல்லாம இந்த வருஷம் நானே என்னோட மனசுக்கு திருப்பதியா நான் கொள்ள கொண்டிருக்கிறேன். நான் கொள்ள கொண்டது என்னைக்கும் உனக்கு நான் எடுத்து காட்டுவேன். உன்னோட எல்லையில உனக்கு இந்த கொள்ளை கொடுத்ததுனால உனக்கு நான் சொப்பனத்தில் வர நாளைக்கே வருவேன். நான் எல்லையில இருந்து வரக்குள்ள நான் 7 எடுத்து 5 வாக்கு 5மே இதில் புத்திர பாக்கியத்துக்கு உண்டானது புத்திர பாக்கியம் கொடுத்தேன். அதுலேயும் 1 சொத்து தகராறு வாக்கு 1 கொடுத்தேன். அதையும் நடத்தி கொடுக்குறேன்னு இருக்கிறேன். மீதி மக்களுக்கெல்லாம் என்னோட எல்லையில் நான் மனம் கோணாம நான் வாக்கு கொடுக்குறேன். என்னோட கொள்ளையில் நான் கொள்ளையாடி நான் பொம்பொழுது நான் மிக சிறப்பாக போகணும் ஐயா. என்ன இந்த மையானத்தில் இருந்து என்ன அங்கே கொண்டு போய் சாந்தப்படுத்துங்க ஐயா. நான் அங்கேருந்து ஆக்ரோஷமாக வந்தேன், தக்காவை குடித்தேன். என்ன போக்குள்ள என்ன சாந்தமாக கொண்டு போங்க ஐயா. இங்கே வந்த மக்கள் எல்லாம் நல்லா வச்சிருக்கிறேன். அந்த மக்களுக்கெல்லாம் இந்த அங்காளம்மா அறுபடிஞ்சு வாக்கெடுத்து நான் கொடுக்குறேன் ஐயா. நீ அதை நீ கணிச்சுக்கோணும். உனக்கு நான் சொப்பனை வரலையனா என்ன கேளு. நீயுமே நான் மனசோட நிற்கிற. நான் இன்னைக்கு நான் சொல்கிறேன், என்ன அலையப்பா. அடி மயான சூறையத்தான் ஆயாளு முடித்துக்கிட்டு அந்த மயான சூற முடித்ததுன்னு மலையனூரில் ஆட்டமாடி சுடுகாட்டில் வட்டமோடி எடுத்து ஆயாளாகப்பட்டவன் திரிசூல சுந்தரி கடையா சடகாரி இன்னார வேலையில ஆயாளாகப்பட்டவன் எப்படி ஆளா தெரியுமா? மாண்ட போனா பாருங்க, செக் பண்ணுங்க. தேங்காய் உடைக்காது கூடையில செக் பண்ணுங்க, உள்ள உடைச்சிருக்கு. எடுத்து உடைச்சு விடுங்க. ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வந்து கூட தீர்த்தம் போறதுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க.
அந்த கூட எடுத்துக்கா தானே எடுத்தந்த அந்த கூட எடுத்துக்கிறேன். சட்டி சட்டில இங்கே இருக்கிறதா? பக்கம் வச்சு கீழே கீழே சைடில் நீர் வச்சு இல்லையா என் பேர் சுமதிங்க. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாமி இங்கே இந்த ஊருக்கு வந்திருக்குங்க. மலையனூருக்கு நாங்கள் புதுசாக தான் போனோம். எங்களை ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே புத்தாக தான் இருந்துச்சு. அதிலேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து பில்வ மரத்துக்கடியில் வச்சுருந்தோம். எனக்கு அப்போ ஒரு 7 வயசு இருக்கும். இப்போ எனக்கு வந்து 45 வருஷம் ஆகுது. பில்வ மரத்துக்கடியில் இருந்தது. அது கேட்டுக்காரங்க ரயில்வே இதில் இருந்தது. அவங்க எடுக்க சொல்லிவிட்டாங்க. அந்த மரம் அப்படியே சாஞ்சு போச்சு. அது உண்மையாக நடந்தது தான். சாஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போய் சின்னதாக ஒரு கோயில் கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே புதுசாக கோயில் கட்டியிருக்கிறோம். சின்ன கோயிலாக தான் இருந்துச்சு. 35 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ பெருசு நாங்கள் கட்டியிருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து இருக்குங்க. எல்லாம் குழந்தை இடைக்கு போடுவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு, பொண்ணு பையன் இல்லாதவங்களுக்கு வேண்டுதல் வைப்பாங்க. இடைக்கு போடுவாங்க. ஏதோ ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா கெடா கொடுப்போம், காவு கொடுப்போம். ஞாயிற்றுக்கிழமானா இது கொடுப்போம். கல்லுக்கோடு பார்ப்போம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சுட்டு போனால் கல்யாணம் நடக்கும். இடைக்கு போடுவாங்க. அப்புறம் வருஷத்தில் அது மாசானம் கொல்ல போகிறது. அவ்வளோதான். ஓகேவா? வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.